தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 3/4/2026 வெள்ளிக்கிழமை, சித்திரை நட்சத்திரம், இரவு 7:12 வரை, பிறகு சுவாதி. இன்றைக்கு உங்களுக்கு நரசிம்மரை பற்றி சொல்ல போறேன். பொதுவாக நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை. நினைச்ச மாத்திரத்தில் உதவுவாரு. இன்ஸ்டன்ட் காப்பி, இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி மாதிரி இன்ஸ்டண்டா உடனடியாக உதவுற தெய்வம் நரசிம்மன்னு சொல்லி சில தினங்களுக்கு முன்னால பேசினேன். அவருக்கு ஒரு பாடல் உண்டு. அவர் தூணிலிருந்து வந்த தெய்வம் இல்லையா, தூணில் வந்த தெய்வம் இவர். தொடர்ந்து வணங்கி வழிபட்டால் காணும் துயரம் பறந்தோடும், கவலை அனைத்தும் விலகிவிடும். தேனில் நனைத்த பலாச்சுளை போல் தித்திப்பான வாழ்வமையும், தோன்றும் எதிரி நமக்கு அளிக்கும் தொல்லைகள் அனைத்தும் அகன்றுவிடும். செவ்வாய் ஓரையில் வழிபட்டால், அவர் எப்போ வழிபடணும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் செவ்வாய் ஓரைன்னு வருது இல்லையா, அந்த நேரத்தில் வழிபடணும். செவ்வாய் ஓரையில் வழிபட்டால் செல்வச் செழிப்பில் மிதந்திடலாம். நல்வாழ்வு அமையும், வளம் சேரும், நாட்டை ஆளும் யோகம் வரும், செல்வாக்கு இன்னும் அதிகரிக்கும், செயல்கள் அனைத்திலும் வெற்றி வரும்னு ஒரு பாடல் உண்டு. பொதுவாக இந்த நரசிம்மரை நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பகைங்கிறதே இருக்காது. அது மட்டும் இல்லை, எந்த எதிர்ப்பு இருந்தாலும் அதை வெல்லக்கூடிய ஆற்றல் மட்டும் இல்லை, வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுநலத்தில் இருக்கவங்க, அரசியலில் இருக்கவங்க எல்லாம் நரசிம்மரை கும்பிட்டா நல்ல பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் நரசிம்மரை தொடர்ந்து கும்பிட்டுக்கிட்டு வராரு. ஆனால் அவர் இன்றைக்கு அரசியலில் கொடி கட்டி பறக்கிறார். பொதுவாக நரசிம்மர் வழிபாடுங்கிறது நன்மை தரக்கூடிய வழிபாடு. அதுதான் சொன்னேன். மதுரை ஒத்தக்கடையில் நரசிம்மருக்கு ஆலயம் இருக்கு, பரிக்கல்ல இருக்கு, சில ஊர்களில் நரசிம்மருக்குன்னு தனி கோயில்கள் இருக்கு. அந்த நரசிம்மர் வழிபாடுக்கு நலந்தரும் நரசிம்மர் வழிபாடுன்னு நான் குறிப்பிடுறது வழக்கம். நலமும் வளமும் தரக்கூடியது. அந்த நரசிம்ம அவதாரம்ங்கிறது 4வது அவதாரமா வந்ததுன்னு சொன்னேன். முதல் அவதாரம் மச்சாவதாரம். அடுத்து மச்சாவதாரம்னா மீன் தண்ணிக்குள்ள மட்டும்தான் இருக்கும், தரையில வந்தா இறந்து போயிடும். அதுக்கடுத்து கூர்மாவதாரம், தண்ணிலையும் இருக்கும் தரையிலையும் இருக்கும். 3வது கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கடுத்து வராக அவதாரம், விலங்கு வடிவத்தில் வந்துச்சு. 4வது அவதாரம் விலங்கும் மனிதனும் இணைந்த அவதாரம், அதான் நரசிம்ம அவதாரம். அதனாலே தான் இந்த நரசிம்ம அவதாரத்துக்கு பின்னால்தான் இந்த படிகள் எல்லாம் இருக்கப்படாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா படியில் அவர் சம்ஹாரம் பண்ணதுனால வீட்டில் படியில் பணம் டிரான்சாக்ஷன் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா படி யமன் வாடும் இடமுவாங்க. உரல் படி இதில் எல்லாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நரசிம்மர் படியில் வச்சு இறணியனை சம்ஹாரம் பண்ணார்ல. அதுதான் சில இடங்களில் கிராமப்புறங்களில் பாருங்க, பண பரிவர்த்தனை நடக்கிற போது பணம் கொடுக்க வந்தாருன்னா படியை விட்டு தாண்டி வந்ததா அப்படிம்பாங்க. இல்லை நான் அந்த பக்கம் வரவா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி இந்த நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய வழிபாடு. எனவே வாழ்க்கையில் நிறைய தடைகளை சந்திக்கிறான், தாமதமாக இருக்கு, இந்த காரியமே நிறைவேறலைன்னு நினைக்கிறவங்க மனக்கவலைப்படவே வேண்டாம். அதிலும் இன்றைக்கு சுவாதி, நரசிம்மருக்கு வந்த நட்சத்திரம். இன்றைக்கு எந்த நேரத்தில் செவ்வாய் ஓரை வருதுன்னு பார்க்கணும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 11லேருந்து 12 மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை. இந்த செவ்வாய் ஓரையில் கும்பிட்டோம்னா உடனே பலன் கிடைக்கும்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. ஆகையினால இப்படிப்பட்ட வழிபாடுகளை எல்லாம் மேற்கொண்டால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சுணங்கிய காரியம் சுறுசுறுப்பாக நடைபெறுகின்ற நாள். இன்று சுற்றத்தாரின் வருகையால் மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இன்றைக்கு விரயஸ்தானத்தில், தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சனியோடு இணைந்திருக்கின்றார். இருந்தாலும் கூட செவ்வாய் சூரியனோடும் இணைந்திருக்கிறார், பஞ்சமாதிபதியோடும் இணைந்திருக்கின்றார். எனவே நெஞ்சம் மகிழும் சம்பவம் நிறைய நடைபெறும். தொட்ட காரியங்களிலே வெற்றி கிடைக்கும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிச்சயித்த பயணத்திலே திடீர் மாற்றங்களை செய்வீர்கள். முன்னேற்றம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கப் போகின்றது. கூட்டு தொழில் செய்பவர்கள் தனித்து இயங்கலாமா என்று கூட சிந்திப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் தனித்து இயங்க முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள். உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருப்பதனாலே வருமானம் திருப்தி தருகின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு குடும்ப முன்னேற்றம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் இன்றைக்கு சிறப்பாக பலன் கிடைக்கப் போகின்றது. தன்னம்பிக்கையும் தைரியத்தோடும் நீங்கள் செயல்பட போகின்றீர்கள். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனாலே உத்தியோகம் நீங்களாக தொழிலில் இருப்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் இணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க புதிய வழிகாட்டுவார்கள். ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். உடன்பிறப்புகளில் கூட ஒரு சிலர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள்.
கடகராசினியர்களே, உங்களுக்கு கடன் சுமை குறையும் நாள், கவலைகள் தீருகின்ற நாள் என்று சொல்லலாம். அஷ்டமத்தில் புதன் இருப்பதனாலே மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். சான்றோர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை, தங்கம் வெள்ளி வாங்குவதில் கூட தனி கவனம் செலுத்துவீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். 12 குரு இருப்பதனாலே பயணங்கள் பலன் தருவதாக அமையும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, அஷ்டமத்திலே சூரியன், சனி, செவ்வாய். கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. மனக்குழப்பம் அதிகரிக்கும். வீண் பிடிவாதங்களால் மற்றவர்களின் அதிருப்திக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. உடல்நிலையில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் உண்டு. என்ன இருந்தாலும் என்று தான் உண்டு, தன் நிலை உண்டு என்று இருப்பது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு காலை 6:24 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். புது முயற்சிகள் அதிகாலையில் நீங்கள் செய்வது நல்லது. லாபாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கின்ற பொழுது லாபம் சிறப்பாக வரும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். தெய்வ வழிபாடுகளால் திருப்தி காண வேண்டிய நாள் என்று கூட கருதலாம். குறிப்பாக இன்று வெள்ளிக்கிழமை என்பதனாலும் சுவாதி என்பதனாலும் இன்றைக்கு நீங்கள் நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் நல்ல சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறுகின்ற நாள். தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு. மனதில் எது நினைத்தீர்களோ அதை மறுகணமே நடைபெற வேண்டும் என்று நினைத்தால் குருவின் பார்வை வேண்டும். அந்த குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 6:24 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரனை குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம். எனவே இன்றைக்கு பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நாள். நண்பர்கள் கூட உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அதற்கு பிறகு சுக்கிரனின் பார்வையும் இருப்பதனாலே விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்தும் நாளாக இந்த நாளை கருதலாம். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வரன்கள் வாயில் தேடி வருகின்ற நாள். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, பழைய கடன் பாக்கிகள் வசூலாகும். செய்தொழிலே லாபம் திருப்திகரமாக இருக்கும். பணியாளர் தொல்லையும் அகலும். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பார்கள். 4ஆம் இடத்தில் ராகு இருக்கின்றார். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அச்சுறுத்தல் ஏற்பட்டு அகலும். கவலைப்பட வேண்டியதில்லை. இன்று நீங்கள் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை வழங்கும். தனுசு ராசினியர்களே, குரு பார்வை இருக்கின்றது. எனவே ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும் இயற்கையிலேயே உடல்நலம் சீராகலாம். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே புதன். எனவே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். தக்க தருணத்தில் உங்களுக்கு நண்பர்களும் உறவினர்களும் கை கொடுத்து உதவுவார்கள். அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்தில் செவ்வாயோடு சனி சூரியன் சேர்க்கை. 9க்கு அதிபதி 4இல் இருக்கின்ற பொழுது நன்மைகள் நடக்க வேண்டும் என்று சொன்னாலும் செவ்வாயும் சனியும் இணைந்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல. பொதுவாக அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம், அர்த்தாஷ்டம செவ்வாய், அர்த்தாஷ்டம சூரியன் இத்தனை கிரகங்கள் ஒன்றில் இருப்பதனாலே திடீரென ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படலாம். வாகனங்களில் செல்லும் பொழுது மிக 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 கவனம் தேவை. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். பணப்பொறுப்பு சொல்கின்றால் கொஞ்சம் யோசித்து சொல்வது நல்லது. மகர ராசினியர்களே, உங்களுக்கு இன்று இனிய நாள், யோகமான நாள். 2இல் இருக்கும் ராகு திரண்ட செல்வத்தை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். பல பணிகள் பாதியில் இருக்கிறதே என்ற கவலை அகலும். வியாபார போட்டிகள் விலகும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கப் போகிறது. இன்று இனிய நாள், நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 6:24 வரை சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் சந்திராஷ்டமம், அதற்கு பிறகு சந்திரபலம் நன்றாகவே இருக்கின்றது. இருந்தாலும் கூட காலை நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சலசலப்பாக இருக்கலாம். மாலை நேரத்தில் கலகலப்பாக இருக்கும். புது முயற்சிகள் செய்வதை கொஞ்சம் மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்வது நல்லது. யாரையும் பார்க்க வேண்டும் என்றாலும், முக்கிய புள்ளிகளை சந்திக்க நினைத்தாலும், தொழிலில் ஏதாவது மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும், புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்து போட நினைத்தாலும் மதியத்திற்கு மேல் அதை வைத்துக் கொள்வது நல்லது. புதன் உங்கள் ராசியில் இருக்கின்றார். குரு பார்க்கின்றார். குரு பார்வை இருப்பதனாலே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. மங்கள காரியங்கள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள் இந்த நாள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு இது காலை 6:24 மேல் சந்திராஷ்டமம். எனவே நாள் முழுவதும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று இரட்டித்த சிந்தனை மேலோங்கும். எதிர்மறை கருத்துக்களை உங்களுக்கு அதிகம் வந்து அலைமோதும். என்ன இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கு தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய முக்கியமான உங்களுக்கு மேலதிகாரிகள் கொடுத்த பொறுப்பை யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம். விரயங்கள் அதிகரிக்கின்ற இந்த நாளில் விழிப்புணர்ச்சி அதிகம் தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.